இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். Let's start a video with a positive mind. Welcome to the world of Brain Rot Mame. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அதாவது இப்போ ஒரு 3 நாளா சிஎம் சார் பதவியேற்றப்ப, அதுவும் பதவி பிரமாணப்ப அந்த பேப்பர் கூட பார்க்காம அப்படியே கேமராக்கு முன்னாடி மக்களுக்கு முன்னாடி அதை அப்படியே கான்ஃபிடென்டா சொன்னது, அதெல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. அப்புறம் நம்ம வருங்கால அண்ணி வந்திருக்கிறாங்க, வருகை தந்திருந்தாங்க. அது கொஞ்சம் எம்பாரசிங்கான மொமெண்டா இருந்தாலும் அதுவும் பார்த்தோம். அண்ட் நிறைய திடுக்கிடும் சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. அடுத்த நாளே போய் பார்த்தா தன்னோட போட்டியிட்ட பல பெருங்கட்சி தலைவர்களை நேரடியாக சந்தித்து வாழ்த்துக்களை பெற்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சபாநாயகரை தேர்ந்தெடுத்து ஒரு மனதா தேர்ந்தெடுத்து அவங்கள உட்கார வச்சு அந்த சினாரியோல ஒரு 48 நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா உதயநிதி வெர்சஸ் மாண்புமிகு முதல்வர் அப்படின்னு ஒரு புது விதமான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த தருணத்துல ஒரு விஷயம் நான் போய் மறந்துட்டேன். மறுநாள் காலாரிப்ப, அதாவது இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் இருக்காங்களா, திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் ஒரு சட்டமன்ற உறுப்பினரா ஒரு தங்களுடைய கருத்தை நிலைப்படுத்தும் போது ஒரு விஷயத்த பதிவிட்டது பயங்கரமா இருக்கு. இதைதானடா நாங்க எதிர்பார்த்தோம். ஒரு அரசியல் வலுவான எதிர்கட்சியா இருக்கிறதுக்கான எல்லா தகுதியும் திமுக எப்பயுமே ஆளுங்கட்சியா செயல்பட்டதை விட எதிர்கட்சியா பயங்கரமா செயல்படும். ஜெயலலிதா அம்மையாரையே கொஞ்சம் கலங்கடிக்க வச்ச ஒரு கட்சின்னா அது திமுக தான். சரிங்களா? நல்லாட்சி கொடுத்துட்டு இருக்க ஜெயலலிதா அம்மையாரை கலங்க வச்சாங்க. அதுக்கப்புறமெல்லாம் நம்ம ஜெயலலிதா அம்மையாரை கலங்க வச்சாங்க. மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைக்க வச்சு கூட்டணி மூலியமா முதலமைச்சராகி ஒரு வலுவான எதிர்கட்சியா இருந்து அந்த அம்மையாரும் சும்மா தேசப்பட்ட ஆள்லாம் கிடையாது. ஆனா அது மாதிரி இப்ப பெண்கள் சட்டமன்ற உறுப்பினராகவும் அல்லது மந்திரி பொறுப்புல இருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இன்னும் 3 வருஷத்துல 2029 எலெக்ஷன், அந்த லோக்சபா எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 33% விழுக்காடு, அந்த விழுக்காடு பெண்கள் பாத்தீங்க அப்படின்னா அதிகார பொறுப்புல, அரசியல்ல ரொம்ப அதிகார பொறுப்புல இருக்க போறதாக அறிவிக்கிறப்ப இன்னும் ஒரு வலுவான கட்டமைப்பான ஆட்சி உருவாகும் போது அப்படிங்கிறது ஒரு விஷயம் தெரியுது. அண்ட் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மத்தின் எதிரோடியாக, அதற்கு எதிர்த்து குரல் கொடுக்கும் எதிரோடியாக இருக்கிறார் அப்படிங்கிறது தெரியுது. நம்ம தமிழ் தேசியம் அப்படிங்கிற கொள்கைப்படி பார்த்தீங்க அப்படின்னா நான் திராவிடத்தை எதிர்க்கக்கூடியவன், ஆதரிக்கணும் அப்படின்லாம் இல்லை. ஏன்னா நீ போர்வை போர்த்திக்கிற திராவிடம்னு சொல்லிட்டு உன்னுடைய அடையாளத்தை நீ போர்வையா இருக்கிற அப்படிங்கிறப்ப நான் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பேன். திராவிட மாடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நான் முற்றிலும் எதிரானவன் தான். தமிழ் தேசியம் அதுக்குன்னு நீ என்ன தெலுங்கு பேசுற, திடீர்னு கன்னடத்துல போடுற, என்ன மலையாளத்துல போடுறன்னா அது இல்லப்பா ராசா. மொழி மீதான விருப்பம்லாம் கிடையாது. நீ மொழியை வச்சு அரசியல் பண்றது, அந்த அரசியலுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிப்பேன். அவ்வளவுதான். ஏன்னா அன்னை மொழியும் காப்போம், அண்டை மொழியும் கற்போம், அதுதான் எங்களோட கோட்பாடு. ஓகேவா? சரி. ஏன்னா நான் திராவிட அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி புரிதல் எனக்கு அதிகமா இருந்தது. அந்த புரிதல் எனக்கு அதிகமா போனதுனால நான் அந்த புரிதலை குறைச்சிக்கணும், பிளஸ் அந்த புரிதலை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திராவிடத்தை எதிர்க்கிறேன். ஓகேவா? இப்ப புதிய ஒரு மாற்றாக வந்திருக்கிற தமிழக வெற்றி கழக தலைவர் திரு மாண்புமிகு முதலமைச்சர் ஆகிய நம்ம சி. ஜோசப் விஜய் அவர்கள் இதனையும் 2 கண்களாக பேணி காப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரு. எதிர்கட்சியாவே இருந்தாலும் எதிரி கட்சியாவே இருந்தாலும் அவர்களும் எந்நாட்டு மக்கள் தானே அப்படின்னு சொல்லி ஒரு ஒருமைப்பாடு கொண்டு ஒரு ஆக்டிவான பாலிடிக்ஸ கொண்டு வர்றாரு. அந்த ஆப்போசிட்ல இருக்கிற எதிர்த்தரப்பினர்களுக்குரிய குரலுக்கு செவி சாய்க்கிறாரு. அதே சமயத்துல அதை குறிப்புகளாக எழுதிட்டு இருக்காரு. அப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து 3ஆவதா போன விஷயத்தை பத்தி நோட் பண்ணிருக்காரு. மேபி அப்கமிங் ஃபங்க்ஷன்ல அதையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவாங்க நம்புறேன். அண்ட் அதை தாண்டி அவருடைய பர்சனல்ல இருக்க ஒரு ஜோசியரை வச்சு அரசு முக்கிய பொறுப்புல உட்கார வச்சிருக்கிறாரு. அது வன்மையாக கண்டிக்கக்கூடியது அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். என்னால இப்போதைக்கு இது மட்டும் தான் பேச முடியும்.
ஒரு ப்ராப்பரா அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் அருண் மனோஜ்குமார் ஆரம்பிச்சு ஒரு 15 நிமிஷம் பேச முடியாத ஒரு சூழ்நிலையில நான் தள்ளப்பட்டிருக்கேன். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் எல்லாமே நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. ட்ரைன்டாட்டோடைய சேனல் மட்டும் இல்லாமல் பேக் ஆன் ஒரிஜினல் ஆடியோ மிக்ஸ் அந்த சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க. அப்கமிங்ல ஒரு ஆல்பம் ஃபீஸ்டே இருக்கு. அதே சமயத்தில் ஒரு டிஜிட்டல் கான்டென்ட் கிரியேட்டரா என்னுடைய மிகப்பெரிய கான்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். நன்றி, வணக்கம். Thanks for watching.